ஃப்ரெண்ட்ஸ், திருச்செந்தூர் கோயிலுக்கு வர்றீங்க அப்படின்னா முன்னாடியே வந்துட்டு நீங்கள் வந்து புக் பண்ணி வைக்கலாங்க. திருச்செந்தூரில் வந்து கோவிலோடதில் வந்து ஹாஸ்டல்ஸ் எல்லாமே இருக்குது. அதாவது டெம்பிள் அக்கமண்டேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தமிழில் வந்து திருச்செந்தூர் கோவில் அது ஆக்சுவலி வெளியே எழுதிருந்துச்சு, நானே உங்களுக்கு காமிச்சு தரேன். விடுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரூம்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்மியான ரேட்டுக்கே கிடைக்குங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் கிடைக்கும். நம்ம அதை பற்றி தெரியாமல் கொஞ்சம் லேட்டாக வந்தனால இப்போ நமக்கு எதுவுமே கிடைக்கல. அதனால் வெளியே போகிறோம். ஆக்சுவலி இந்த அக்கமண்டேஷன், இந்த லொக்கேஷன் பேர் வந்து பார்த்திங்கன்னா அது இங்கே இருக்குது. அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருச்செந்தூர் பக்தர்கள் தங்கும் விடுதி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா கம்மியான ரேட் தாங்க அக்கமண்டேஷன் எல்லாமே ஸ்டே பண்ணுறதுக்கு. அப்படி மேபி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஆல்டர்னேட் ஆப்ஷனாக வந்து நீங்கள் வெளியே இருக்கிற மடமெல்லாம் இருக்கும். மடத்தில் 100 ருபீஸ் கொடுத்தீங்கனாலே நீங்கள் ஒன் டே ஸ்டே பண்ணுறதுக்கான ஸ்டேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம், நல்ல ஒரு ரெஸ்ட் ரூமே கொடுத்துருவாங்க. பார்த்திங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட் ஆப்ஷனாக இங்கே வந்தேங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சண்முகர் விடுதி. இங்கே வந்து நமக்கு ஸ்லாட் கிடைக்கல, ஆல்ரெடி எல்லாம் புக்கிங்கு. அதனால் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே நேராக வெளியே போய் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வெளியே இடத்துல ஆளுகிட்ட கேட்டிங்கனாலுமே உங்களுக்கு சொல்லுவாங்க. எங்கே வந்து போனீங்கன்னா மடம்லாம் இருக்கும்னு கேட்டாங்கன்னா மடத்தில் போய் தங்கினீங்கனாலுமே ரேட் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அப்படி இல்லைனா மட்டும் ஹோட்டல் ட்ரை பண்ணுங்கள். ஹோட்டல்லாம் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா டெம்பிள் வரப்போ ஃபங்க்ஷன்ஸ்லாம் வர டைமில். அதனால் முன்னாடியே வந்து சண்முகர் விடுதி இந்த மாதிரி திருச்செந்தூர் டெம்பிள் அக்கமடேஷன்ஸில் வந்து புக் பண்ணிக்கோங்க. இல்லைனா முன்னாடியே வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். பிடிச்சா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம்னா மரத்தை தேடி போகிறோம். ஒரு சிலருக்கு முன்னாடியே டெம்பிள்லாம் வந்துட்டு போகிறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கலாம், இந்த மடத்தோட விஷயம் தங்குறதெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். தெரியாத பிகினர்ஸ்க்கு மட்டும் தான் இந்த வீடியோங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். திருச்செந்தூர் ப்ரோ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 11 மணிங்க. நைட்டு 11 மணிக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நிறைய பேர் வந்து நடந்துட்டு தான் இருக்காங்க. குடிக்கிறதுக்கு போயிட்டுருக்காங்க. திருச்செந்தூர் கோயில். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நேராக மடத்தை தேடி போகிறோம். இந்த சங்கர் ஸ்டாலு பஸார் எங்கேன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. இங்கே வந்து உங்களுக்கு வீட்டுக்கு பஞ்சாமிர்தம் எல்லாமே கிடைக்கும். சாமி போட்டோ, பஞ்சாமிர்தம், சிப்ஸ், இங்கே தாங்க எரிதங்காய் போடுவாங்க. இந்த எரிதங்காய் போட்டதெல்லாம் ராத்திரியாக வண்டி போகிறாங்க. விஷாகா ரெசிடென்சி. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் மடம்லாம் ஸ்டார்ட் ஆகுங்க. நீங்கள் திருச்செந்தூர் வந்து இறங்கின பஸ் விட்டு இறங்கினீங்கனாலும் ட்ரெயின் விட்டு இறங்கினாலும் வெளியே ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும். அங்கேருந்து கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு மடத்தில் கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க கூப்பிட்டு வந்து விட்டுருவாங்க. மேபி முன்னாடியே திருச்செந்தூர் வரக்கு முன்னாடி மடத்தோட காண்டாக்ட் நம்பர் எடுத்து கால் பண்ணி கேட்டுக்குங்க.
இருந்துச்சுன்னா நீங்கள் புக் பண்ணி கூட அவங்களுக்கு கால் பண்ணி மொத்தமாக எடுத்துகிட்டு கூட நீங்கள் வரலாங்க. மேபி இப்போ ஃபுல்லாக புக் ஆகிருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நாங்கள் கடைசி டைமாக வந்தது வந்து இங்கே செங்குந்தர் தான் வந்திருந்தோங்க. லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் இங்கே தான் வந்திருந்தோம். பட் இன்றைக்கி ஸ்லாட் இருக்குமான்னு தெரியல, போய் கேட்டு வந்துடுறேங்க. ஆனால் இடம் இருக்காண்ணா? இடம் அங்கே இருக்கு. என்ன ஒரு ஆள் தான், சிங்கிள் இல்லையா? போன வாட்டி இங்கே தான் தங்கணும் வந்தப்போ. லாட்ஜ் சரிண்ணா. ஆமாம், போன வாட்டி 10-12 பேர், போன வாட்டி 10-12 பேர் நாங்கள் தங்கி இருந்தோம். இந்த வாட்டி யாரும் வரல. சரிண்ணா, வேற எந்த மோட்டிவும் கிடையாது. சரிண்ணா, தனியால ஒரு கூட்டத்தில் படிக்க. சரிண்ணா சரிண்ணா. வந்து பார்த்தீங்கன்னா மடத்தில் வந்து லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஒரு 10-12 பேர் வந்திருக்கோம். அந்த டைமில் வந்து அலோட் பண்ணியிருந்தாங்க. சிங்கிளாக வந்து அலோட் கிடையாது. ஒரு கூட்டமாக வர்றீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஹால் வந்து பிரித்து கொடுத்துருவாங்க. மினிமம் ஒரு 5-10 பேர் வரணுங்க. இப்போ நம்ம வந்து ஹோட்டல் அதுக்கு எக்ஸாம்பிள் வேணும்னா அங்கே கூட்டு போய் காமிக்கிறேன். இல்லை தெரியும், நான் ஆல்ரெடி இங்கே தான் தங்கியிருந்தீங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வேணும்னா நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணி காமிங்க. இங்கேண்ணா வாங்க வாங்க. அண்ணா வந்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து காமிச்சு அது நம்பணும்ல. சரிண்ணே. தனியாளுக்கு ஏன் கொடுக்கலங்கிறத அவங்க நம்பணும். ஆமாம், இல்லை தனித்தனியாக ஹாலாக இருந்துச்சு. அதான் இல்லை, இங்கேயும் தனித்தனி ஹால். சரிண்ணா, அண்ணா வந்து நம்ம காமிக்க போகிறாங்க. ஏன் தங்க வைக்கலன்னு அவங்களுக்கு தெரியும். சரிண்ணே, எங்களை கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஆமாம், மடத்தில் ஏன் தங்க வைக்கலங்கிறது அண்ணா வந்து நமக்கு சொல்லித்தர போகிறாருங்க. இவர் தான் பெரியவர். இல்லை வீடியோ எடுக்கிறாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு குடும்பமாக இருப்பாங்க. சரிண்ணா, வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஹாலாக இருக்குங்க. அப்போ ஒவ்வொரு ஃபேமிலியிலேருந்து ஒரு 5 பேர் 10 பேர் வந்து ஒன்றா தங்குற இடம். அப்போது 2 பேர் 1 பேர் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா தங்குறதுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகாதுங்க. நீங்கள் வந்து ஃபேமிலியாக வர்றதா இருந்துச்சுனாலும் கூட்டமாக வர்றீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு மடம் வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஆளுக்கு 100 rupees கொடுத்தாலே போதும். இந்த சரௌண்டிங் இருந்தீங்கன்னா சரிண்ணா. தனியால் எங்கே படிப்போம்? சரிண்ணா, வந்து இதனால தான் தனியாள் வந்து இங்கே யூஸ் பண்ண முடியாது. அப்படிங்கிறனால தான் தனியாள் வந்து அலோட் பண்ண மாட்டாங்க. ஒரு க்ரௌடாக வரணுங்க. ஆமாண்ணே, ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எதனால ஒரு பர்சன் வந்தோம் அப்படின்னா தங்க வைக்க முடியாது அப்படிங்கிறதால எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு கூட்டமாக ஃபேமிலிஸாக வந்து தங்குவாங்க, இல்லைனா ஒரு கும்பலாக வருவாங்க. ஒரு ஆள் படிக்கிறதுக்கான இடம் வந்து இருக்காது. அதனால் வந்து வெளியே இருந்து எடுத்துக்கிறது வந்து பெட்டருங்க. பிடிச்சா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க பாலக்காடு தமிழா சேனலில் வந்து பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள்.